ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி வந்து திருவாதிரை களி, திருவாதிரை கூட்டு, புளிக்கூட்டை பண்ணியிருக்கேன். களியும் கூட்டுமாக்கும் பண்ணுறோம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன், பச்சரிசி. இது வந்து செவக்க வறுக்கணும், பச்சரிசியாக்கும் வேணும். இந்த பச்சரிசி வந்து மாவு வறுத்து அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அரிசி வறுத்து பொடி பண்ணி அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவு வறுத்து பொடி பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். மாதிரி அரிசி வறுத்து பவுடர் பண்ணி அப்படியும் செஞ்சுக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும், பொன்னிறம் சொல்லுவா இல்லையா, அது மாதிரி நல்லா வறுக்கணும். அது மாதிரி நல்லா செவக்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கணும் சிம்மில் வச்சுட்டு. எல்லாம் நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருக்கேன். நான் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணோம். இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு புளிக்கூட்டு, அதுக்கு தேவையானது கொஞ்சம் கொத்தவரைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, இது வந்து சேம்பு கிழங்கு. அப்புறம் வந்து காவத்து சொல்லுவா, நிறைய பேர் இருக்கு அதுக்கு. காவத்து ப்ளூ கலர்லயும் இருக்கும், வயலட் கலர்லயும் இருக்கு. இது மாதிரி சேனை, அடுத்தது சேனை. இது வந்து பரங்கிக்காய். அப்புறம் வந்து பூசணிக்காய். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தட்டை பயிரை சொல்லுவோம், பயிர் எடுத்துட்டு இருக்கோம், நீளமா இருக்கும் இல்லையா, அந்த பயிர். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி, கொஞ்சம் அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கேரட்டு, புடவலங்காய், வாழைக்காய். நாட்டு காய்கறி எல்லாமே போடுவா, எல்லாம் போட்டு ஒரு போட்டு இதில் 7 வகை காய்கறி போடுவா. நான் அதை ஒரு 13 வகை எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு அனுசரித்து எடுத்துவேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா காய்கறியும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் தான் கழுக போகிறேன். எல்லா காய்கறியும் அதில் போட்டு கழுகி எல்லாமே உந்திச்சு வேக வைக்க போகிறோம். நமக்கு எத்தனை தேவைப்படுறது அதுக்கு அனுசரிச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதிகம் கிழங்கு வர்க்கம் தான் இருக்கும் ஜாஸ்தி. எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணும். அடுப்புல நம்ம சட்டி வச்சிருக்கேன். இதுல அந்த திருவாதிரை களி பண்ணாதது கொஞ்சம் பாசி பருப்பு போடணும். அதுல அதுக்கு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால 3 ஸ்பூன் பாசி பருப்பு. வாசனை வராவளம் வறுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு வறுக்கணும். காமிச்ச பதில் அந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் நல்லா வாசனை வரவணும் வறுக்கணும். கிள்ள பிராயத்தில் வேகணும். அதை எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து போட்டுறேன். நம்ம வந்து அரிசி வறுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து நல்லா சூடாரி எடுத்து இப்போ அதை பவுடர் பண்ண போகிறோம். ரொம்ப நைஸாக இருக்கண்டா, கொஞ்சம் தரியும் பொடியுமா இருக்கு. பொடி ரவையா எப்படி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் பொடியாகவும் பவுடராகவும் இருக்கும், கொஞ்சம் தரியாகவும் இருக்கும். அது மாதிரி பவுடர் பண்ணி எடுக்கணும். இது சளிக்க எல்லாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கணும். முதல்ல அது மாதிரி தான் இருக்கணும். நம்மளை எப்படி கோல மாவு இருக்கு அது மாதிரி இருக்கு.
கொஞ்சம் தரியும் பவுடருமா இருக்கும். சலிக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த காய்கறி எல்லாம் நல்லா கழுகி வைக்கிறேன். நல்லா 2-3 தடவை கழுகி வடிகட்டி வைக்கிறேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்துல போட்டு காயும் தண்ணியுமா கூடி சமமா அடுப்புல வைக்க போறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்புல வச்சுட்டு காயும் தண்ணியும் சமமா இருக்கணும். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைக்கிறேன். அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் வச்சிருக்கிறது எனக்கு சாதம் வைக்கிறேன். அந்த கூடத்துல பருப்பு, இந்த குழம்புக்கு தேவையான பருப்பு ஒரு 100 கிராம்ல கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வறுத்த அரைச்சோட போட்டு பண்ணாரோம். கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பா இருக்கப்ப பருப்பு கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். அந்த கப்புக்கு ஒரு 3/4 கப்பு, சின்ன கப்புக்கு ஒரு 3/4 கப்பு, 100 கிராம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை நல்லா 2 தடவை கழுகி பருப்பி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. குக்கர்ல வேகட்டும். நல்லா 2, 3, 4 விசில் வரும்போது நல்லா மையா வந்துடும். எல்லாம் கொஞ்சம் குக்கர்ல வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு புளி ஊற போடுறேன். நம்ம புளி விட்ட பொரிச்சாழ் பக்கம் வைக்கிறேன். பொரிச்சு போட்டு சொல்லுவா பொரிச்சாழ்ந்து புளி விட்டது. அதுக்கு புளி சின்ன ஒரு எலும்பிச்சம்பழ அளவுக்கு வெந்நீர்ல ஊற போடுறேன். அப்போ நமக்கு அது ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோன்னே நமக்கு அது ஊறினோன்னா நல்லா அதில் இருக்கிற சத்தெல்லாம் நல்லா 3-4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுக்கும் போது நல்லா வரும். தட்டை திறந்து பார்த்து கரண்டியாலே இளக்கி கொடுக்குறேன். வந்துகிட்டு இருக்கு. மீடியமா வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த குழம்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா வறுக்க போறோம். அது கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டை பெருங்காயமே போடுறேன். அது நல்லா வர விட்டாச்சு. இப்போ அடுத்தது நல்லா வர விடணும். அப்படி நல்லா வர விட்டாச்சு. அதுக்கு இந்த ஸ்பூனாலேயே 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதையும் போட்டுட்டோம். செவக்க வறுக்கணும். அதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டா கரிஞ்சு போயிடும். நம்ம சிம்மில் வச்சு வறுக்கணும். இதுக்கு ஒரு 5 மிளகாய் வெத்தை அதையும் போடுறோம். இது மீடியமாக இருக்கும் உரப்பு. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் கூட 1 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது தேங்காய் மரவட்டை வச்சு உளுத்தம்பருப்பு. இப்போ தேங்காயும் அதில் 2 ஸ்பூன் போடுறேங்க. தேங்காய் கொஞ்சம் வறுத்தும் போட போகிறோம். இப்போ அதனால 2 ஸ்பூன் அரைச்சி விடுறதுக்கு போட்டுருக்கேன். அதையும் ஒன்று சூடாக்கி எடுத்துக்கிறேன். அதே சட்டியிலையும் ஒன்று சூடாக்கி எடுக்கிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு சட்டியை எடுத்து கீழே வைக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ அடுக்க திறந்து பார்க்க வந்துகிட்டு இருக்கு இல்லையா காய், அதை மூடியது திறந்து பார்க்கவும் வந்துகிட்டு இருக்கு காய். எடுத்து பார்க்கிறேன், நல்லா வந்தாச்சு. தண்ணியும் கொஞ்சம் வெத்தி இருக்கு. இப்போ நீ அந்த புளி ஊற வச்சிருக்கோமே வெந்நீர்ல, அதை நான் 3-4 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற சத்து பூரா எடுக்கணும். நம்ம 3 தடவை 4 தடவை அந்த அளவுக்கு நமக்கு அதுல இருந்து சத்து வர்றது அது அளவுக்கு எடுத்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் எடுக்கணும். கையால் அது மாதிரி வடிகட்டி எடுக்கணும். எல்லாத்தையும் வடிகட்டி வச்சு இனி இப்போ நம்ம அந்த காய் வந்திருக்கு இல்லையா, அதுல இந்த புளி தண்ணி விடுறோம். ஏன்னா முன்னாடியே புளி விடக்கூடாது, காய் வந்ததுக்கு அப்புறம் தான் விடலாம். சில காய் புளி விட்டாச்சுன்னா வேகாது. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் காய் விடணும்.
அதுக்கு தேவையான உப்பு, புளியும் விட்டுவிட்டோம், அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இந்த சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தியெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இந்த களி பண்றோம் இல்லையா, அந்த களிக்கும் இதை தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு. உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்புமா நல்லா இருக்கு. மூடி வச்சுட்டேன், நல்லா கொதிக்கட்டு. இப்போ வறுத்து வச்சிருக்கிற மசாலா ஆறி எடுத்து அதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரலாம். எல்லாத்தையும் போட்டுவிட்டு அரைச்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்தினே நல்லா பவுடரை எடுத்து இனி இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போதுமே அரைக்கும் போது ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனா நமக்கு எத்தனை தேவையோ ஊற்றலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தரியாக இருக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்குறேன், நல்லா வந்துருக்கு. இப்போ மீடியமாக இருக்குது அடுப்பு. நல்லா கொதிச்சு வந்துருக்கு. அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா புளியை விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச இது பருப்பெல்லாம் போடும். அதுக்கு ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். அதில் இந்த ஸ்பூனால ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு களிக்கு, அந்த வறுத்த அரிசி பொடி தானே, அதையே 1/2 ஸ்பூன் போடுறேன். அந்த கூட்டு கொழுப்பும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கு இப்போ பருப்பு வச்சிருக்கேன், குக்கர் ஆயிடுத்து. பருப்பு வந்தாச்சு, நல்லா மையாட்டமா வந்தாச்சு. நல்லா பருப்பு அதை நான் தான் கரண்டியால வசிச்சு அதில் விடணும். இல்லை கரண்டியால வசிச்சு அதில் விட்டுக்கணும். இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க இல்லையா மசாலா, அதையும் அதில் விட்டு விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சாச்சுனாக்கா நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் விட்டு நம்ம கரண்டியால இறக்கி கொடுத்துருக்கேன். அடுப்பு மீடியமாக வச்சுருக்கேன். அடி பிடிக்காம இருக்கணும். இல்லை அதில் மீடியமாக வச்சு இறக்கி கொடுக்கணும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா கழுகி பொடியாக கட் பண்ணி போடணும். கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிச்சு வச்சுதான். இப்போ அதை அடுப்பில் இறக்கி வச்சு இப்போ அதை தாளிக்க போகிறோம். அடுப்பு சட்டி வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடணும். கடுகும் போட்டாச்சு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டோம். இப்போ ஒரு சிட்டிகை வெந்தயம் அதில் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வறுத்து போட போகிறோம். ஒரு பெரிய ஸ்பூனான 1 ஸ்பூன் கொஞ்சம் கறிவேப்பிலையும் பிச்சு போட்டுருக்கேன். கறிவேப்பிலையும் வறுத்து போடும்போது நல்லா வாசனையும் நல்லா இருக்கு. கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் வறுத்து போடுறது நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கு. அதுக்காக வறுத்து போடுறேன். நல்லா செவக்க அப்படி வறுக்கணும். திருவாதிரை கூட்டுக்கு, புளிக்கூட்டுக்கு இப்படி பண்ணுவோம் நாங்கள். நான் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். திருவாதிரை கூட்டு, புளிவிட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இல்லை உப்பும் காரம் புளிப்பு இனிப்புமா அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கு. இது சூடு ஆறிச்சா கொஞ்சம் கொழுப்பு கூடும். ஏன்னா நம்ம கிழங்கெல்லாம் போட்டிருக்கோம், இந்த அரிசி பொடி வறுத்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்போ நம்ம தேங்காயெல்லாம் அப்படி அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் ஆறி வச்சனாலே கொஞ்சம் கொழுப்பு போடும், கொழுத்துட்டு இருக்கும் கொஞ்சம். இது இப்போ பாசி பருப்பு வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இனி நம்மளை அதை வேக போடணும். இந்த திருவாதிரைக்கு கூட்டு ஒவ்வொரு வீடுகள்லையும் அதில் என்ன வழக்க அதே மாதிரி பண்ணுவா. கூட்டு பண்ணுவா, சில அவியல் பண்ணுவா, புளி விடாத கூட்டு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க.
அடுப்பை பற்ற வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எந்த டம்ளரால அரிசி எடுத்துருக்கேன் அந்த டம்ளராலே 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு சைடில் கொஞ்சம் தேவைப்பட்டா சைடில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். வேண்டி இருந்தால் விட்டுக்கலாம். இப்போ இந்த டம்ளராலே 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டம்ளராலே 1 டம்ளர் வெல்லம். தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த போடுறேன் பாசிப்பருப்பு. நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. இந்த பாசிப்பருப்பு வறுத்து வச்சிருந்தேனே அது அதில் போட்டுருக்கேன். ஏன்னா தண்ணியில் ஊறினோடனே கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஃபுல்லு பிராயம் சொல்லுவேன், அந்த அளவுக்கு தான் வேணாம், ரொம்ப குழைய வேண்டாம். இப்போ எடுத்து பார்க்குறேன், வந்தாச்சு ஒரு. இப்போ அதில் வெல்லத்தை போடுறேன், 1 டம்ளர் வெல்லம். வெள்ளத்துல கல் இருந்தா அரிச்சு விடலாம், இல்ல கல் இல்லைங்கிறதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சு கொதிக்கணும். இப்போ கரைஞ்சுன்னு இருக்கு. வெல்லம் எல்லாம் கரைஞ்சாச்சுன்னா நல்லா கொதிக்கணும். இதுக்கு ஒரு 10-12 முந்திரி பருப்பு மாதிரி வறுத்து போடணும். அதை உடச்சி வச்சுக்கிறேன். அதெல்லாம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்கிறதுக்காக அதையும் வறுத்து நல்லா கரைஞ்சாச்சு வெல்லம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு கொடுத்து இந்த வறுத்து வச்ச அரிசி பொடி இருக்கு இல்லையா, அதை போடுறேன். அந்த அரிசி பவுடர் இதில் போடுறேன். அந்த மாவு அரிசி மாவு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இந்த மாதிரி அழுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. தண்ணி விட வேண்டிய தேவையில்லை, சரியாக இருக்குது. 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்குது, தண்ணி தேவைப்படலை. நெய்யை விட்டு நல்லா இப்படி விடுறேன். நம்ம இந்த கூட்டும் இந்த களியுமா தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கு. அடுப்பை சிம்மிலேக்க வச்சு பண்ணானா இப்போ களியும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இறக்கி வைக்கிறேன். இனி இதுக்கு முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போட போகிறோம். ஏலக்காய் பவுடர் போடுறேன். அப்புறம் 4-5 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதில் போட்டு வச்சு இந்த களியில் போட்டு நான் இலக்கி கொடுக்குறேன். நிறைய இருந்தால் பெரிய சட்டியை தான் வைக்கலாம், கொஞ்சம் தான் நான் அடுப்புலேயும் பண்ணி அடுப்பை சட்டி பற்ற வச்சு சட்டியில் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய். அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வறுத்து 2 ஸ்பூன் இருக்கும் தேங்காய். பச்சையாக போடலாம் வேணால் நான் நெய்யிலேயே வறுத்து போடுறேன். கொஞ்சம் டேஸ்டியாக நல்லா இருக்குங்கிறதுக்காக நெய்யிலேயே வறுத்து போடுறேன். இந்த தேங்காயும் முந்திரி பருப்புமா நெய்யில் வறுத்து போடுறேன். கொஞ்சம் செவக்க வறுக்கணும். நான் முந்திரி பருப்பும் வறுக்கணும். பகுதி வந்தாச்சு தேங்காய். இப்போ முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். தேங்காயும் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். முந்திரி பருப்பும் நல்லா வரவிடணும். சீக்கிரம் வரவிட்டு விடணும். சிம்மில் வச்சு வறுக்கணும். வரவிட்டாச்சு. அதையும் அந்த களியில போடுறேன். உங்களுக்கு திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணாரு. இது ஆறியாச்சுன்னா நல்லா உதிரா இருக்கு. திருவாதிரை களியும் திருவாதிரை கூட்டானும் எல்லாம் ரெடி ஆயிடுத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. அதெல்லாம் உதிரா இருக்கு, ஆரியாச்சுன்னா உதிராயிடும். இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.